வசனத்தை பார்ப்போம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எழுந்தவர்கள் வாசிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நம்ம என்ன கஷ்டத்தோட இருந்தாலும், என்ன பிரச்சனையோட இருந்தாலும், நமக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைச்சாலும், நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, நமக்கு ஒரு பைக் இல்லையே, நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இல்லையே, ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். ஆனா ஏசப்பா இங்க சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை நினைத்தோம் நம்ம கவலையே பட தேவையில்ல. நமக்கு இது இல்லையே, அது இல்லையே, நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நம்மளை ஏன் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ பார்ப்ப. அதனால நம்ம எல்லா கஷ்டத்தையும் கவலையும் நம்ம ஓரமா ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம இப்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம ஒரு பாடலை சேர்த்து பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவரே இயேசுநாதா அனுபவிக்கும்ராஜா இயேசுநாதா சாருநாதா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். என்ன பார்த்து சோகமாயிட்டீங்களான்னு தெரியல. எல்லாரும் சந்தோஷமா பாடுங்க, அப்பதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சிரிச்சிட்டு இது மகிழ்ச்சியோட, இது மகிழ்ச்சியான பாட்டு, நீங்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா பாடுங்க. எந்த கவலையும் எதுவுமே நினைச்சிட்டு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு பாடுங்க. துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவரே இயேசுநாதா அனுபவிக்கும் ராஜா இயேசுநாதா சாருநாதா. காட்டமாக இருந்த வாழ்வை நாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. காட்டமாக இருந்த வாழ்வை நாசமாக மாற்றினீரே. அப்ப ஆண்டவருடைய மகிமை எத்தனை பேர் காணணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை காண போறீங்க. இப்ப மகிழ்ச்சியோடு துதிங்களேன். சோகமா இருந்தீங்கன்னா எப்படி பார்க்க போறீங்க? விசுவாசம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷம் தெரியலையே. சோகமா இருக்கிறீங்களே, நான் சோகமா இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா. நான் விசுவாசமா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. பாடுவோமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவரே இயேசுநாதா
ஆமென். இருக்க மட்டும் இல்லைனாப்பா, நாங்க எப்பயோ மண்ணோட மண்ணாக போயிருப்போம். ஆமென். எங்க வாழ்க்கை எப்பயோ போயிருக்கும். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, உங்க கிருபை. நன்றியோடு துதிக்கிறோம். ஷபர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 ப
ஹalleluyaன்னு சொல்லி ஆர்ப்பரிப்போம். ஒரு அபிஷேக வல்லமை நம்மை நிரப்பட்டும். ஒரு அபிஷேக வல்லமை நம்மை நிரப்பட்டும். ஒரு ஜீவநதி 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 ஜீவநதி. பலவீனம் மறையட்டும், வியாதி மறையட்டும், உடைக்கப்படுவதாக. பெருகட்டுமே, எங்கில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, எங்கில் பெருகட்டுமே. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே. எல்லாரும் கைத்தட்டி. அக்கினியின் அளவு பெருகட்டுமே. தம்பி, எல்லாரும் கைகளை தட்டி, கைகளை தட்டி.
வல்லமை, ஆவி வல்லமை, ஆவி வல்லமை. எல்லாரும் ஆவியில துதிங்க, ஆவியில துதிங்க, ஆவியில துதிங்க. அந்நிய பாஷையில துதிங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில துதிங்க, அந்நிய பாஷையில துதிங்க. பின்னாடி 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 மௌனமா இருக்காதீங்க, பின்னாடி மௌனமா இருக்காதீங்க. நீங்க எல்லாம் ஆனா எங்களால வாழ முடியாதுப்பா. நீங்க இல்லைனா எங்களால வாழ முடியாது சப்பா. இல்லைனா நாங்க அவ்வளவுதானே சப்பா. எங்க வாழ்க்கையில உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பா. ஆமென். யாருமே இல்லப்பா. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லை சப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்க மனசுல என்ன பாரங்கள் இருக்குதோ, என்ன வழிகள் இருக்கோ, எதை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவர் சொல்றாரு. நீங்க எந்த கஷ்டத்தோட இருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆமென். எங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லப்பா. ஆமென். எனக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. ஆமென். எனக்கு ஆதரிக்க யாருமே இல்ல. ஆமென். எனக்கு நல்லது சொல்ல யாருமே இல்லப்பா. Jesus. சொந்த பந்தம் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆமென். ஜீசஸ். எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்கப்பா. ஆனா நீர் ஒருவர் மாறாதவர், நீர் மறவாதவர், நீ மட்டுமாக நடத்தின தெய்வமே அப்பா. ஆமென். ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் செபிங்க. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சொல்லுவோமா? ஆமென். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இல்லாம என்னால வாழவே முடியாது. யார் இல்லைனாலும் வாழலாம். நினைவில்லாம ஏசப்பா இல்லைனா, கூட இருக்கவே மனைவி இல்லைனாலும், புருஷன் இல்லைனாலும், பிள்ளைங்க இல்லைனாலும் வாழலாம். எல்லாரும் கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி. ஆமென். நீங்கதான் எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். பெற்ற பிள்ளைகளை என்னை கைவிட்டாங்கப்பா. ஒத்துக்கொள்ளுமா? யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். சொல்லு, சொல்லு. நான் அன்பு கொடுத்து நேசிச்ச என் கணவர் என்னை கைவிட்டாரு. நான் அன்பு கொடுத்த என் மனைவி என்னை கைவிட்டார். ஆமென், 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 ஆமென். சொல்லு, 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 சொல்லுங்க. என் சுவாசம் நீங்கதான். என் சுவாசம் நீங்கதான். இதய துடிப்பும் நீங்கதான். நீங்கதான் எனக்கு எல்லாம். சொல்ல சொல்ல ஒரு அற்புதம். உலகத்தினால வாழ்ந்தது போதும். மனுஷனுக்காக வாழ்ந்தது போதும். இனி இயேசுவுக்காக வாழ்வோம். உங்கள் நினைவெல்லாம் பாவம் பிரசன்னம். உங்க பிரசனை இறங்கு, உங்க பிரசனை இறங்கி வருது, உங்க பிரசனை இறங்கி வருது, உங்க பிரசனை இறங்கி வருது. ஒரு ஆறுதல், ஒரு பேரிடர் உண்டாகிறதப்பா. ஒரு ஆறுதல், ஒரு ஆறுதல் உண்டாகிறது. என் தந்தை நீங்கதான், என் நன்மை
எனக்கு எல்லாம். என் சொந்தம் நீங்கதா, என் பந்தம் நீங்கதா, தந்தை நீங்கதா, என் அன்னை நீங்கதா, என் சொந்தம் நீங்கதா, என் பந்தம் நீங்கதா. உள்ள உடையினா, உள்ள உடையணும். எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தா நீ உள்ள உடையும். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. பெத்த பிள்ளையா இருந்தாலும் நம்பாதீங்க. இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. ஒருவனுக்கு போதும் ஆண்டவர் என்று சொல்லுங்க, அவருடைய மகிமையை பார்ப்பீங்க. நீர் எனக்கு போதும்னு சொல்லு தம்பி, என் அன்பு சகோதரனே, நீர் எனக்கு போதும்னு சொல்லுங்க. எல்லாரும் உன்னை கை விட்டுருவாங்கம்மா, கடைசி வரைக்கும் நாம் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, கடைசி வரையும் கூட வருவேன்னு சொல்லுவாங்க. பாதியில உன்னை நடுத்தருவில விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அன்பு தெய்வம் அந்த கால வேளையில வந்து நிற்கிறா. எனக்கு போதப்பா, எனக்கு போதப்பா, உங்களுடைய